எபிசோட் ஸ்டார்டிங்கில் வெதர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனோடனே சாஸ்கி வந்து அழுக ஆரம்பிச்சிடுவான். இட்டாச்சி பார்த்துட்டு ஒன்றும் இல்லைடா, நான் அண்ணன் இருக்கலாம், இதனால நான் பார்த்துப்பேன், உங்ககிட்ட எந்த ப்ராப்ளம் வராமல் நான் பார்த்துப்பேன். இட்டாச்சி சாஸ்கி கிட்ட பேசிகிட்டு இருப்பான். இங்கே ஒபிட்ட வந்துட்டு நைன் டெல்ஸை சம்மனிங் பண்ணுவான். சம்மனிங் பண்ணோன்னே அது வில்லேஜுக்குள்ள வந்துட்டு வில்லேஜில் இருக்கிற எல்லாரையும் போட்டு தம்சம் பண்ணிட்டு இருக்கும். எல்லாருமே நைன் டெல்ஸை பார்த்துட்டு அந்த இடத்துலேருந்து எல்லாரும் வேறு வேறு இடத்துக்கு ஓடிட்டே இருப்பானுங்க. நைன் டெல்ஸ் வந்து ஊரையே போட்டு தம்சம் பண்ணிட்டு இருக்கும். இட்டாச்சி அந்த இடத்துக்கு வருவான். வந்தோடனே முன்னாடி இருக்கிற எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நைன் டெயில்ஸை பார்த்து ஓடிட்டு இருப்பாங்க. நைன் டெயில்ஸ் லீஃப் வில்லேஜில் இருக்கிற எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு அடிச்சுட்டு இருக்கும். எல்லாரும் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டே இருப்பாங்க. சாஸ்கி வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடும். இட்டாச்சி வந்துட்டு ஒன்றும் இல்லை அண்ணன் இருக்கையில நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இருப்பான். இட்டாச்சி அப்படியே திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்க்கும்போது நிறைய பேர் இறந்து கிடப்பாங்க. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க. இட்டாச்சி அப்படியே முன்னாடி போவான். முன்னாடி போகும்போது நைன் டெயில்ஸ் முன்னாடி இருக்கிற எல்லாரையும் அடிச்சுட்டு இருக்கும். இட்டாச்சி வந்து இந்த சைடு திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்க்கும்போது இசுமி வந்துட்டு மெதுவாக நடந்து போயிட்டு இருப்பாங்களா. இவங்க இட்டாச்சி வந்து இசுமி இங்கே வான்னு கூப்பிடுவான். இசுமியும் இட்டாச்சியை பார்த்துட்டு இட்டாச்சியான்ற மாதிரி அவளை பார்த்துட்டு வேகமாக வருவான். வந்தோடனே ஓகே நம்ம இங்கே இருக்கக்கூடாது, உடனே வேற ஒரு இடத்துக்கு போகணும்னு இட்டாச்சி வந்து இசுமியை கூட்டிகிட்டு போவான். இசுமி வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சி நீ வந்து என்னை விட்டுட்டு போயிடாதான், நீ என் குடியேறுன்ற மாதிரி அவனோட சட்டையை மட்டும் பிடிச்சிட்டு இட்டாச்சி எங்கெல்லாம் போகிறானா அங்கெல்லாம் பின்னாடி வந்துட்டு இருப்பான். இட்டாச்சி வந்து அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு எப்பா என்ன பண்ணணும்னு கேட்பானா. ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீ வந்து பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போ, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு இட்டாச்சியை வந்து அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு அனுப்பிடுவாங்க. இங்க இரிசன் அவரோட அந்த என்மா ஸ்டிக்கை வச்சுட்டு நைன் டெயில்ஸோட பேட்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க இருக்கிற ஷினோபிஸ் எல்லாருமே நைன் டெயில்ஸோட பேட்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. மினாட்டோ வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க ஃபுகாக்கோ கிட்ட வந்துட்டு கேப்டன் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு கேட்பாங்களா. இல்லை நம்மளோட டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா மக்களை பாதுகாக்கிறது மட்டும்தான், ஸோ அதுக்கான ஆர்டர் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு, மற்றபடி எதுவுமே பண்ண வேணான்னு ஃபுகாக்கோ வந்துட்டு அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு ஆர்டர் போடுவாங்க. இங்க இருக்கிற எல்லாரும் சேஃபா ஒரு இடத்துல வந்து இருப்பாங்க. நைன் டெயில்ஸை சீல் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இருக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா அம்மா இழந்திருப்பாரு. அவரும் அழுதுட்டு இருப்பாரு. நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையா இருக்கிற மாதிரி முன்னாடி வச்சிருப்பாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே நைன் டெயில்ஸ்னால இறந்துருப்பாங்களா, அவங்க எல்லாருக்கும் வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருப்பாங்க. இங்கே இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லீஃப் வில்லேஜுக்குள்ள வரும்போது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நொறுங்கி இருக்கும். அப்படியே முன்னாடி நடந்து வருவான். நடந்து வரும்போது முன்னாடி இசுமி வருவானா. இசுமி வந்துட்டு இட்டாச்சி நீ கையில் வச்சிருக்குது பாப்பாவா தம்பியான்னு கேட்பான். நான் தம்பின்னு சொல்லுவானா. ஓகே கூட நான் வந்து கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன்னு கேட்பான். ஆனால் அவன் இட்டாச்சி வந்துட்டு இல்லை அவன் யாருக்கிட்டையாவது போனால் அழுவான், ஸோ நான் தரமாட்டேன்னு சொல்லுவான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வாங்கிக்கிறேன்னு வாங்குவான். வாங்கினோடனே சாஸ்கி வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடான். நான் தான் சொன்னேன் அவன்கிட்ட கொடுத்து அழுவான்னு, ஸோ நீ என்கிட்ட கூட நீ இட்டாச்சி வாங்கிடும். வாங்கினோடனே சாஸ்கி வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடும். இவன் இசுமி வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பான். இட்டாச்சி வந்துட்டு ஓகே நான் அப்புறமேல் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். இங்கே டான்ஸை வந்துட்டு நைன் டெயில்ஸ் அட்டாக் பண்ணுச்சுல, ஸோ வில்லேஜில் வந்து பார்த்தோன்னா நிறைய இடம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கும். அதனால ஒரு கிளான் வந்து பார்த்தோன்னா ஒரு இடம் வந்து தனித்தனியாக கொடுத்துட்ருப்பான். ஃபர்ஸ்ட்டு வந்து அபுராமி கிளானுக்கு வந்து ஒரு இடம் கொடுப்பான். அதுக்கப்புறம் நாரா கிளானுக்கு ஒரு இடம் கொடுப்பான். அதுக்கப்புறம் ஈனோச்சி கிளான் இருக்கும்ல, அந்த கிளானுக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் ஒரு பர்டிகுலரான பிளேஸ் வந்து பிரிச்சுட்டு இருப்பான். அப்புறம் வந்து பார்த்தோன்னா உச்சியா கிளானை மட்டும் வந்து பார்த்தோன்னா லீஃப் வில்லேஜ்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்து பிரித்து கொடுப்பாங்க. அப்போ ஃபுகாக்கு வந்துட்டு எதுக்காக எங்களை மட்டும் தனியாக வைக்கிறீங்க, இது நாங்கள் தான் வந்து பார்த்தோன்னா லீஃப் வில்லேஜோட போலீஸ் ஃபோர்ஸ், நாங்கள் தான் வந்து சென்டராக இருக்கணும், ஸோ நாங்கள் சென்டராக இல்லாமல் இருந்தால் நிறையா குற்றம் நடக்கும், ஸோ அதெல்லாம் நாங்கள் எப்படி தடுக்க முடியும்னா ஃபுகாக்கு வந்து முன்னாடி பேசிகிட்டு இருப்பான். ஆனால் ஃபுகாக்கு பேசுறதுக்கு இவங்க யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. டான்ஸோ சொல்றது வந்து பார்த்தோன்னா அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுகாக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டென்ஷனாக அப்படியே உட்காந்துட்டு இருப்பாரு. என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்படியே எல்லாருமே சைலண்டாக இருப்பாங்க. டான்ஸோ வந்துட்டு இல்லை உங்களுக்கான இடம் இதுதான், ஸோ நீங்கள் இங்கே தான் இருக்கணும் டான்ஸோ சொல்லுவான். அதுக்கப்புறம் உச்சியா கிளானில் வந்து ஒரு மீட்டிங் நடக்கும். அப்போ எல்லாரும் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சொன்னதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது கேப்டன், அவங்க எப்படி நம்மளை சந்தேகப்பட முடியும், ஸோ யாராவது ஒரு ஆள் பண்ண தப்புக்காக உச்சியா கிளான் ஃபுல்லாகவே சந்தேகப்பட முடியுமான்னு ஃபுகாக்கு கிட்ட இவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கைஸ் எல்லாருமே அமைதியாக இருங்க, நம்ம மட்டும் தனியாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, எல்லா கிளானும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன முடிவுக்கு எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஸோ நம்ம மட்டும் தனியாக ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம எல்லாரும் ஊரோட ஒத்துமையாக தான் இருக்கணும், ஸோ அவங்க சொன்ன முடிவு வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஸோ இதுக்கப்புறம் வந்து எந்த கேள்வியும் கேட்காதீங்க, நமக்கான கொடுத்த இடத்துல நம்ம இருக்கலாம்னு அவர் சொல்லிட்டு அந்த மீட்டிங் வந்து கேன்சல் பண்ணிட்டு முன்னாடி வருவார். முன்னாடி வந்து இட்டாச்சி வந்துட்டு அப்பா வாங்க நம்ம புதுசாக ஒரு ட்ரைனிங் ஏரியா இருக்குல்ல, ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலாம், எனக்கு வந்து புது ட்ரைனிங் ஜுட்ஸு கற்றுக் கொடுங்கன்னு இட்டாச்சி வந்து ஃபுகாக்கு கிட்ட கேட்பான். இட்டாச்சியும் ஃபுகாக்கும் அந்த புது ட்ரைனிங் ஏரியாவுக்கு வருவாங்க. இட்டாச்சி வந்துட்டு அப்பா நம்ம கிளானுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜுட்ஸு இருக்கலாம், ஸோ அந்த ஜுட்ஸு கற்று தரீங்களான்னு கேட்பான். ஃபுகாக்கு வந்துட்டு ஹேண்ட் சைன்ஸ்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபயர் பால் ஜுட்ஸு பண்ணுவார். ஸோ இதை பார்த்துட்டு இட்டாச்சி வா சூப்பர்னு சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளானோட ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்ஸுன்னு, இதை தான் நீ பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாரு. ஹேண்ட் சைன்ஸ்லாம் இட்டாச்சி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃபயர் பால் ஜுட்ஸு கரெக்டாக பண்ணிடுவான். அவன் பண்ணதை பார்த்துட்டு ஃபுகாக்கு வந்துட்டு வா தட்ஸ் மை பா இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ஃபுகாக்கு இட்டாச்சியை அப்ரிசியேட் பண்ணிட்டு முன்னாடி போவாங்க. இட்டாச்சியும் ஃபுகாக்கும் நடந்து வருவாங்க. நடந்து வரும்போது ஃபுகாக்கு இந்த சைடு திரும்பி பார்ப்பாரு, இந்த சைடு திரும்பி பார்ப்பாரு. நம்ம இப்படியே போனால் லீஃப் வில்லேஜ் விட்டு வெளியே போயிடுவோம் போல, இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப தூரம் வெளியே இருக்கோம், ஸோ இப்படியே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அவர் வந்து தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இட்டாச்சி வந்து அவரை பார்த்துட்டு என்னப்பா என்ன யோசிக்கிறீங்க
நினைக்கிறீங்கன்னு கேட்பானா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா நம்ம வீட்டுக்கு போகலான்னு இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போவாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் அகாடமியில் ஜாயின் பண்ணிடுவாங்க. இட்டாச்சி ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமியில் இருப்பான். அப்போ இர்சன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இன்ட்ரோ ஸ்பீச் வந்து கொடுத்துட்ருப்பாரு. ஓகே நீங்கள் எல்லாரும் ஃபஸ்ட்டே அகாடமியில் ஜாயின் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு அவர் பேசிகிட்டு இருப்பாரு. இசிமி வந்து இட்டாச்சியை பார்த்துட்டு ஹாய் இட்டாச்சின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருப்பா. இவங்க எல்லாரும் கிளாஸ் ரூமில் இருப்பாங்க. அப்போ அந்த ஜோனின் வந்துட்டு ஓகே இப்போ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி ஃபுல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷுரிக்கின் அப்புறம் குனாய் ட்ரைனிங் வந்து வெளியே கொடுத்துட்ருப்பாங்க. அதுலேருந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சூப்பராக பண்ணேன்ற மாதிரி அவன் முன்னாடி பார்த்துட்டு இருப்பான். இந்த சைடு திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்க்கும்போது இட்டாச்சி அவனோட டார்கெட் எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா குனாயை பெர்ஃபெக்டா அடிச்சிருப்பான். இட்டாச்சியோட அந்த குனாய் டெக்னிக் அவன் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுவான். என்னடா இவன் நம்மளோட ரொம்ப சூப்பரா பண்றானே, அவன் வந்து கொஞ்சம் ஷாக் ஆயிடுவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ல கேள்வி கேட்பாங்க. அவன்கிட்ட கேட்கும்போது இல்லை எனக்குலாம் ஆன்சர் தெரியாதுன்னு சொல்லிடுவான். இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டைல் வாட்டர் சீலிங் கிட்ஸ்னு கரெக்டான ஆன்சர் சொல்லிடுவான். இவன் ஆன்சர் சொன்னதை கேட்டு அவன் வந்து ஷாக் ஆயிடுவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிசைன் சைன் சிம்பிள் இருக்குல்ல, ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேட்டில் பண்ணுவாங்க. அதில் இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவனை கீழே விழுகாம ஈஸியாக வந்து டிஃபீட் பண்ணிடுவான். இட்டாச்சி சாஸ்கே கூட ப்ளே பண்ணிட்டு இருப்பான். ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே வந்து ஒரு சவுண்டு கேட்குமா, ஓகே வந்துட்டாங்க போலன்னு சாரி சாஸ்கேன்னு இட்டாச்சி வந்து அவன் தம்பியை விட்டுட்டு வெளியே போவான். வெளியே போனால் அப்பா எனக்கு வேற ஏதாவது புதுசாக ஒரு ஜுட்ஸு கற்றுக் கொடுங்கன்னு கேட்பானா. அகாடமியில் அவனுக்கு எதுவும் சொல்லித் தரலன்னு கேட்பாங்களா. இல்லைப்பா நான் வந்து புதுசாக கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு இட்டாச்சி வந்து சொல்லனா. ஓகே இட்டாச்சி ட்ரைனிங் ஏரியாவில் வெயிட் பண்ணு, நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன்னு ஃபுக்காக்கு சொல்லுவார். இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஓகேம்மா நானும் போயிட்டு வரேன்னு சொன்னானே. ஓகே சாப்பிட்றதுக்கு மட்டும் வந்துடுறேன் அவங்க அம்மா சொல்லுவாங்க. இங்கே கேர்ள்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சியை பார்த்துட்டு வா அங்கே பாரு இட்டாச்சி சூப்பராக இருக்கான்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜீனியஸாக இருக்கான்ற மாதிரி இட்டாச்சியை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த கேர்ள்ஸ் வந்து இட்டாச்சியை பார்த்து பேசுறதுல இந்த கிளாஸ் ரூமில் ஒருத்தர் இருந்தால அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். இவனை வந்து நம்ம இப்படி விடக்கூடாது, ஸோ நம்ம இவனை ஏதாவது பண்ணி ஆகணும்னு இவங்க 3 பேர் வந்து இட்டாச்சி தேடி வருவானுங்க. முன்னாடி வரும்போது ஒருத்தன் வந்து இடிச்சிருவானுங்களா, இடிச்சோன்னே யாராவது இடியட்டு முன்னாடி வந்து மறைக்கிறன்ற மாதிரி பேசுவான். முன்னாடி வந்து ஒரு குண்டு பையன் வந்துட்டு நீ யாராவது இடியட்டுன்னு சொன்னது யாருன்னு ஒழுங்கா சொல்லிடுங்கன்ற மாதிரி அவன் மிரட்டிட்டு இருப்பான். ஆகா நம்ம இவங்க கிட்ட மாட்டிட்டோன்ற மாதிரி முழிச்சிட்டு இருப்பானுங்க. அந்த முன்னாடி இருந்து அந்த குண்டு பையன் கீழே தரையில ஒரு குத்து விடுவான். குத்து விட்டோன்னே இவனுங்க 3 பேர் தெரிச்சிட்டு பின்னாடி ஓடி வருவானுங்க. ஓடி வந்து கரெக்டா இட்டாச்சி பின்னாடி ஒளிஞ்சுக்கிறானுங்க. இட்டாச்சி பின்னாடி ஒளிஞ்சானே அந்த குண்டை வந்து ஓடி வருவான். ஓடி வந்தானே யாரா சொன்னது ஒழுங்கா சொல்லிடுங்கடான்னு மிரட்டுவான். மிரட்டினோன்னே இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஹேண்ட் சைன் மட்டும் வைப்பானா. ஓ நீ தான் அப்ப சொன்னியான்ற மாதிரி இட்டாச்சியா அந்த குண்டு பையன் அடிக்க வருவான். இட்டாச்சி அந்த குண்டு பையனை ஈஸியா அப்படியே தூக்கி கீழே போட்டுருவான். கீழே போட்டோன்னே ஓகே இவனுக்கு வந்து அடிபட்டிருக்கு, உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவான். இவன் பண்ணதை பார்த்துட்டு படி நம்ம வந்து பார்த்தோன்னா எப்பயுமே ஒன்னா இருக்குன்னு சொன்னோன்னே படியா ஓகே நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஐட்டம் மாட்டாமல் பேசிட்டு இருப்பாங்க. ஓகே மாஸ்டர் இட்டாச்சி வராங்க எல்லாரும் வழி விடுங்கன்ற மாதிரி இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மரியாதையாக கூட்டிட்டு போவாங்க. இட்டாச்சி வந்து அப்படியே முன்னாடி வருவான். ஷினோபினா என்ன, வில்லேஜ்னா என்ன அப்படின்ற மாதிரி அவனுக்கு அவனே வந்து கேள்வி கேட்டுட்டு முன்னாடி போவான். ஸோ அவனோட மைண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷினோபினா என்ன வில்லேஜ்னா என்ன, ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி அவனோட மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருக்கும். இட்டாச்சி வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வரும்போது அவனோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அவங்க அப்பா பார்த்துட்டு பரவாயில்ல இட்டாச்சி நீ எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட்டாக இருக்கா, இப்படி தான் இருக்கணும், என்னோட பையன் இப்படி தான் இருக்குன்னு அவர் பேசிட்டு இருப்பான். அப்போ இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக யோசிச்சுட்டு இருப்பான். இட்டாச்சி கிளாஸ் ரூமில் இருக்கும்போது கூட ஓகே நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, நம்ம ஏதாவது புதுசாக கற்றுக்கணுன்ற மாதிரி இட்டாச்சி யோசிச்சுட்டே இருப்பான். இங்கே ஒரு குனாயை மட்டும் காமிப்பாங்க. யாருன்னு பார்த்தா இட்டாச்சி. இட்டாச்சி அவனோட குனாய் ட்ரைனிங் வந்து எடுத்துட்டு இருப்பான். குனாய் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த சைடு திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்த்தா யாருன்னா சிசி வருவான். சிசி பார்த்துட்டு பரவாயில்ல நீ நல்லா பண்ணுறேன்னு இட்டாச்சியை பாராட்டுவானா. இல்லை நான் வந்து உன் அளவுக்குலாம் பண்ண முடியாது, நீ தான் வந்து சூப்பராக பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க வந்து இன்னொரு இட்டாச்சியை காமிப்பாங்க. அவங்க வந்து அவனோட ஸ்க்ரோல் வச்சுட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு இருப்பான். அப்ப அந்த குண்டை அடி வாங்கினால திருப்பி வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்துட்டு வாங்கடா இப்ப வந்து சண்டைக்கு போடலாமான்னு இவனுக்கு வந்து அதே மாதிரி ஹேண்ட் சைன் வச்சுட்டு அடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பானுங்க. இங்க வந்து சிசி அவனோட குனாய் டெக்னிக் வந்து இட்டாச்சிக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். அவனோட ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சிக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். இங்க இட்டாச்சி வந்து அவனை அடிக்க வருவாங்க. அடிக்க வரும்போது அவனோட அட்டாக்ல இருந்து எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டே இருப்பாங்க. இட்டாச்சி வந்து யாரையும் அடிக்க மாட்டான். முன்னாடி திரும்பி பார்க்கும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிட்டு இருப்பாங்க. இட்டாச்சி வந்து வேகமா ஹெல்ப் பண்ண வருவான். இங்க வந்து சிசி சொல்லி கொடுத்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். ஒரே ஒரு கையில 4 குனாய் வர வச்சுட்டு முன்னாடி இருந்த டார்கெட்ல இட்டாச்சி வந்து வீசி எறிவான். இங்க அந்த குண்டு பையன் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சி அடிக்க வருவான். அடிக்க வரும்போது சண்டை போடாதீங்கடா எல்லாம் அமைதியா இருங்கடான்னு ஜோனின்ஸ் எல்லாரும் வருவாங்க. இட்டாச்சியை 2 பேரும் ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஹோல்ட் பண்ணோடனே அந்த குண்டு பையன் வந்து இட்டாச்சியோட மூஞ்சிலே ஒரு குத்து விடுவான். குத்து விட்டோன்னே அது வந்து பார்த்தீங்கன்னா புஃப்னு போயிடும். என்னன்னு பார்த்தா ஷேடோ குளோன்னு. இங்கே இட்டாச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ குளோன் போனது தெரிஞ்சிருவான். அப்படியே ஸ்டக்காகி நின்றுவான். நின்னோன்னு என்னாச்சுன்னு சிசி கேட்பானா. இல்லை ஒன்றும் இல்லை நான் வந்து வீட்டுக்கு போகணும்னு இட்டாச்சி சொல்லுவான். இட்டாச்சியோட அந்த ஷேடோ குளோனை பார்த்து இவனுக்கு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுவானுங்க. ஜோனினே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுவான். ஆகா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடை செய்யப்பட்ட ஜுட்ஸு, இந்த ஜுட்ஸு அவன் வந்து கற்றுக்கிட்டானான்ற மாதிரி அந்த ஜோனின்ஸ் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இட்டாச்சி வந்து முன்னாடி போவான். போகும்போது சிசி இப்போ மக்கள் எதுக்காக எல்லாரும் சண்டை
போட்டுட்டு இருக்காங்க, உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்பானா. இல்லை எனக்கு எதுவும் தெரியாது, நான் வந்து இந்த சண்டையை நிறுத்தணும்னு நான் விருப்பப்படுறேன்னு சிசி சொல்லுவான். இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா நானும் அதுக்கு தான் ஆசைப்படுறேன், இந்த மாதிரி சண்டை போடக்கூடாதுன்னு தான் நானும் ஆசைப்படுறேன், ஸோ நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த சண்டையை நம்ம எப்படியாவது நிறுத்தலான்ற மாதிரி 2 பேரும் பேசுவாங்க. சிசி வந்துட்டு ஓகே நீ வந்து இப்போ போயிட்டு வா, நம்ம அப்புறமேல் பார்க்கலான்ற மாதிரி இட்டாச்சி சிசி கிட்ட சொல்லிட்டு போவான். இங்கே ஜோனின் வந்துட்டு இட்டாச்சி பண்ணதை வந்து இவங்க கிட்ட சொல்லுவான். இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்குன்னு இரிசன் வந்து சொல்லுவானா. ஆமாம் அது வந்து பார்த்தோன்னா வேற ஒரு ஜென்ரேஷன், இது வந்து இன்னொரு ஜென்ரேஷன்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகே இட்டாச்சி வந்து பார்த்தோன்னா கெனினா நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணிடலான்ற மாதிரி பேசுவாங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் பார்த்ததே இல்லை, வந்து பார்த்தோன்னா ஒரு ரொம்ப ஜீனியஸாக இருக்கான்னு ஜோனின் வந்து இட்டாச்சியை பாராட்டிட்டு இருப்பாங்க. இங்கே ஃபுகாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்துடும், இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா கெனினா ப்ரொமோட் ஆகிட்டான், ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறையா மிஷின்ஸ் அட்டன் பண்ண போகிறாங்கன்னு அகாடமிலேருந்து சொன்னாங்கன்னு அவங்க அம்மா வந்து ஃபுகாக்கு கிட்ட சொல்லுவாங்க. ஓகே தட்ஸ் மை பா, இப்படி தான் இருக்குன்ற மாதிரி ஃபுகாக்கு வந்து இட்டாச்சியை பாராட்டிட்டு இருப்பாரு. இங்கே சாஸ்கே வந்து இட்டாச்சியை ப்ளே பண்ணுறதுக்காக கூப்பிட்டுட்டு இருப்பான். இங்கே அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இட்டாச்சி கெனினா மாறிட்டான்ல, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் ஒரு ஜொனின் கீழே வேலை பார்க்க போகிறீங்க, உங்கள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கும், ஸோ நீங்கள் 3 பேர் ஒரு டீமாக தான் இருக்கணும்னு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே உங்களுக்கான டீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு முன்னாடி இந்த ஜோனின்ஸ் வந்து டீம் வந்து பிரிச்சுட்டு இருப்பாங்க. அதோட எபிசோட் முடியுது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.